ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜெர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்லேருந்துங்க. ஸோ கடைசி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். சென்னையிலேருந்து டெல்லி டெஹராடூனுக்கு பார்த்தீங்கன்னா டொரண்டோவில் வந்து அப்புறம் பஸ்ஸில் வந்திருப்போம். அப்போயே சொல்லியிருப்பேன் நான், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம், ட்ரெயின் டிலே, அதனாலலாம் பார்த்தீங்கன்னா பஸ்லலாம் போகிறோன்னு சொல்லிட்டு அது 2 வீடியோ கவர் பண்ணாமல் ஒரே வீடியோவை முடிச்சிருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் ஜெர்னி தான் பார்த்தீங்கன்னா இங்கே டெஹராடூன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஜெர்னியை டுவர்ட்ஸ் சென்னையை நோக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ப்ரீமியம் ட்ரெயினாக தாங்க இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 22458 டெஹராடூன் ஆனந்த் விஹார் டெர்மினல் வந்தே பாரத்தில் தான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் இங்கே 7 மணிக்கு டிபார்ட் ஆகும். ஸோ உள்ளே போயிட்டு ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஜேர்னியை டெஹராடூன்லேருந்து சென்னையை நோக்கி ஆரம்பிப்போம். வீடியோ 2 வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அடுத்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீமியம் ட்ரெயினில் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் சென்னை வரைக்கும். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோ கொண்டான ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. வாங்க செஷனுக்குள்ளே போவோம். டெஹராடூன் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி என்ட்ரன்ஸாக தாங்க இருக்குது. பட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் இங்கே. பட் ஆனால் இது ஒரு டெர்மினல் மாதிரி, இங்கேருந்து ஸ்டார்டிங் தான், இதுக்கப்புறம் பாஸ் த்ரூ கிடையாது. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரெடியாக பிளாட்ஃபார்ம் 1ல் நிற்கிதுங்க. ஸோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பக்கத்தில் இன்னொரு லோக்கோ நிற்கிறான், அவனை கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க. இது தாங்க சொன்னேன், நம்ம ராயபுரம் செட்டோட வேப் 737564 இங்கே பார்த்தீங்கன்னா டெஹராடூன் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கு. ஸோ உள்ளே வந்தோடனே அந்த லோக்கோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம எஸ்ஆரோட லோக்கோ தான் நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு. May I have your attention please? Train number 2245 Vande Bharat Express from Dehradun to Anand Vihar Terminal via Haridwar, Roorkee, Saharanpur, Meerut City will depart at its scheduled time at 7 hours from platform number 1. Thank you. ஒரு சூப்பரான சன்ரைஸ் டைமில் ஒரு சூப்பரான ப்ரீமியம் ட்ரெயின் ஜேர்னி டெஹராடூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தலையெல்லாம் கண்டுக்காதீங்க, குளிருக்கு பார்த்தீங்கன்னா என்ன வாரினாலும் படிய மாட்டேங்குது. டே டைமில் வெயில் எக்கச்சக்கமாக இருந்தாலும் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா 16-15 வரைக்கும் போகுது இங்கே கிளைமேட்டு. இப்போவுமே லைட்டாக குளிரிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் முடி பறிய மாட்டேங்குது. நான் இன்னும் ட்ரை பண்ணிலாம் பார்த்துட்டேன். சரி, நம்ம ட்ரெயினுக்கு போவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் நான் நிறைய முறை ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதாவது டெஹராடூன்லேருந்து டெல்லி வரைக்கும். பட் ஆனால் வ்ளாகாக கவர் பண்ணதில்லை. நம்ம சேனலில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வ்ளாக் கவர் பண்ண போகிறோம். அது ஹரித்வார், ரோக்கி, சஹரான்பூர் இந்த ரூட் வழியாக. இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஒரு ரிவர்சலும் இருக்குது. ஸோ சஹரான்பூர் போயிட்டு ரிவர்சல் எடுத்துகிட்டு போகும்போது அந்த சஹரான்பூர் ஸ்டேஷனுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இப்படி போயிட்டு அந்த ஸ்டேஷன் ஆல்ரெடி திருப்பி அதே ரூட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிக்கும். அது ரிவர்சல் கணக்கு மாதிரியே வரும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னியில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஹரித்வாருக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கங்கா ஆறு ஒட்டினா மாதிரியே ட்ரெயின் போகும். அந்த நிறைய வீடியோஸ் ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மவுண்டன் ராக் மவுண்டன்லாம் தான் நடுவில் ஆறு போகும், ரோடு போகும், மலைங்க பாறைங்களாம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இந்த ரூட் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஜேர்னிக்கு வந்திருக்கிறது இந்த ஒயிட் வந்தே பாரத் தாங்க. ஸோ நான் சாஃப்ரான் வந்தே பாரத் இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் ஒயிட் வந்தே பாரத் தான் இருக்குது. நம்மளுக்கு கடைசி டைம்ஸில் பார்த்திங்கன்னா வந்தே பாரத் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே தான் இருக்குது. அதாவது சாஃப்ரான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் ஒயிட் இருக்குது. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா ஹவுரா ராஞ்சி வந்தே பாரத்தும் ட்ரை பண்ணியிருப்போம். பட் ஆனால் விளாக் வந்திருக்காது, ஏன்னா அது விளாக் எடுத்து ஃபோன் தொலைஞ்சு போச்சு. ஸோ வந்தே பாரத்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒயிட் வந்தே பாரத் தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோ சாஃப்ரான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன், ஒயிட் வந்தே பாரத் தாங்க இருக்குது. ஸோ இந்த ஜேர்னிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்னிங் டீ கிட்டும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா 11:45 இவன் ஆனந்த் விஹார் டெர்மினல்ஸ் ரீச் பண்ணிவிடுவான். வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த சூப்பரான ஜேர்னி டெஹராடூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ 2 வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே டெஹராடூன்லேருந்து டெல்லியில் இருக்க எல்லா டெர்மினலும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெயின்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத்தில் போகிறோமா, இங்கேருந்து சதாப்தி இருக்குது, ஜென் சதாப்தி இருக்குது, ஓவர் நைட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்தே பாரத் பார்த்திங்கன்னா ஆனந்த் விஹார் டெர்மினல் வரைக்கும் போகும். அதே நியூ டெல்லி போகணுன்னு பார்த்தீங்கன்னா சதாப்தியும் ஜென் சதாப்தியும் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ஸ்டேஷன் வரைக்குமே போகும்.
நைட்டு பார்த்தீங்கன்னா கோட்டா போகிற நந்தாதேவி ஏசி எக்ஸ்பிரஸ் இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் நிசாமுதீனே போவான். அதாவது நியூ டெல்லி போய் ஹர்ஷத் நிசாமுதீன் போவான். ஸோ டெல்லியில் இருக்க எல்லா டெர்மினலுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே டேராடூன்லேருந்து ட்ரெயின்ஸ் இருக்குது. ப்ரீமியம் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆனந்த் விரார் போகிறான். சதாப்தி பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ஸ்டேஷன் வரைக்குமே போவான். இந்த நிசாமுதீன் நியூ டெல்லி ஆனந்த் விரார் தவிர்த்து டெல்லியில் சஹஸ்தாரா ஜங்ஷன் சொல்லிட்டு இன்னொரு டெர்மினல் ஸ்டேஷனும் இருக்குது. அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து வண்டி இருக்கான். நைட்டு பார்த்தீங்கன்னா முசோரி எக்ஸ்பிரஸ்னு ஒருத்தர் ரெகுலர் எக்ஸ்பிரஸ் அவன் பார்த்தீங்கன்னா அந்த சஹஸ்தாரா ஜங்ஷன் வரைக்குமே போவோம் டெல்லியில். ஸோ டெல்லியில் இருக்க எல்லா டெல்லி ஸ்டேஷன்ஸுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கேருந்து ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:59 ஒரு லாங் ஹாங் கொடுத்துட்டு தாங்க டோர் க்ளோஸ் பண்ணாங்க. நார்மலாக டோர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஹாங் கொடுப்பாங்க. பட் ஆனால் சைமல்டேனியஸாக பண்ணிட்டாங்க. கரெக்டாக 7 மணிக்கு டேராடூன் ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட வந்தே பாரத் கிளம்பியாச்சு. நம்பர் 22458 டேராடூன் ஆனந்த் விஹார் டெர்மினல்ஸ் வந்தே பாரத். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு டேராடூன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. இது வாரத்தில் 6 நாள் ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின். தேர்ஸ்டே தவிர்த்து மிச்சம் எல்லா நாளும் ஆப்ரேட் ஆகும். 7 o'clock இங்கே கிளம்பி 11:45 ஆனந்த் விஹார் டெர்மினல் ரீச் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 301 கிலோமீட்டர்ஸை 4 hours 45 minutes எடுத்துக்குது கவர் பண்ணுறதுக்கு. ஸ்லாக்கோட சேர்த்து சொல்கிறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காட் செக்ஷனுங்க. ட்ரெயின் கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா மார்னிங் டீ கிட் ப்ரொவைட் பண்ணியாச்சுங்க. ஸோ வாட்டர் பாட்டில் வந்து 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்தாச்சு. அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹரித்வார் தான். ஸோ ஹரித்வாருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கங்காரை ஓட்டின மாதிரி போகும். வியூ செம்ம சூப்பராக இருக்கும். காட்டுறேன் நான். கொடுக்க சொல்ல டீ கிட்டாக கொடுத்தாங்க. ஸோ எனக்கு டீ கிட் வேணால் காஃபி கிட் வேணும்னு சொன்னேன். ஸோ ரெடிமிக்ஸ் காஃபி பவுட்ரு, பால் பவுட்ரு, சக்கரை தனியாக கொடுத்துட்டாங்க. இங்கே டேராடூன்லேருந்து ஹரித்வார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட் செக்ஷனுங்க. ஸோ மவுண்டன் ரூட் வழியாக தான் போகும். ஸோ நிறைய ரிவர்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் எல்லாமே ட்ரையாக தான் இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் சீசனு. நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல மண் இருக்கும்ல. ஸோ இந்த ஊரில் சைடில் பார்த்தா ஆற்றில கல் தாங்க இருக்கும். ஸோ காமிச்சிருப்பேன் நான். இப்போ அடுத்து ஹரித்வார் வந்து இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜாஜி டைகர் ரிசர்வ்ங்க. ஸோ இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போயிட்டுருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் காஷனில் போயிட்டுருக்கு. 50 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. 50க்கு மேலே போவே இல்லை. ஆமாம் நான் வந்துச்சு. ஹரித்வார் டேராடூன் ஸ்டேட் ஹைவேங்க. ஸோ அந்த ராஜாஜி டைகர் ரிசர்வ் கொண்டாட ஜங்கிள் சஃபாரி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதாங்க சொன்னேன். எல்லா ஆற்றுலையும் பார்த்தீங்கன்னா கல்லுங்களாக தான் இருக்கும்.
ஸ்டோரிஸ் பாருங்கள். 10 மினிட்ஸ் டிலேயில் ஹரித்வார் ரீச் பண்ணியிருக்காங்க. 8:05 வரணும், 8:15 வந்திருக்கு. போர்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஹரித்வாரில். ஸோ சவுத்துலேருந்து இங்கே ஹரித்வார் ரிஷிகேஷில் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வண்டி தாங்க இருக்கான். ஸோ கொச்சுவேலியிலேருந்து ரிஷிகேஷ் போகிற வண்டி ஒன்று தான் இருக்கான். முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரை சண்டிகர் எக்ஸ்பிரஸ், மதுரை டேராடூன் ஸ்பிளிட் எக்ஸ்பிரஸாக இருந்துச்சு. ஸோ போஸ்ட் கோவிட் பார்த்தீங்கன்னா அந்த டேராடூன் எக்ஸ்பிரஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பிளிட் எக்ஸ்பிரஸ் கேன்சல் பண்ணிட்டு மதுரை சண்டிகர் வண்டியை மட்டும் இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சென்னையிலேருந்து டேரக்ட் கனெக்டிவிட்டி ஹரித்வார்னு பார்த்தீங்கன்னா கிடையாது எதுவுமே. ஹரித்வாருக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்லோவில் காசனில் தாங்க வந்துச்சு, ஏன்னா காட் செக்ஷன் சொல்லிட்டு. ஸோ போஸ்ட் ஹரித்வார் பார்த்தீங்கன்னா 110 க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு ட்ரெயின். ஹரித்வார் தாண்டினோடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ பட் ஆனால் வெஜ்ஜுக்கு மெனு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான்வெஜ்ஜுக்கு நார்மல் மெனு, ஸோ பிரெட் ஆம்லெட்டு தான். பட் ஆனால் வெஜ்ஜுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கட்லெட்டு, இது சோலு, இது பார்த்திங்கன்னா குல்ச்சா, அப்புறம் மஃபின் கேக்கு, வெட் வைப்பு, பாஸ்பாஸு, கெச்சப்பு, டீ கிட்டுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கட்லெட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா சென்னா அதுவும் குல்ச்சா இது தான். திக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ரூர்கி ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 10 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 8:48, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:58 வந்திருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் செம்ம ஃபில்லிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மெனு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சோலே குல்ச்சாலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் கட்லெட்டும் கொடுப்பாங்க வெஜ்ஜுக்கு, பட் ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹிடான் கேபினுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் டைவர்ட் எடுக்கும். ஸோ டைவர்ட் எடுத்து சஹரான்பூர் ஜங்ஷனுக்கு போவோம். ஜலந்தர் டெல்லி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்துருக்குங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஐயோ எவ்வளோ கூட்டம் ஏறாங்க பாருங்க. சஹரான்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ரேக் ரிவர்சல் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி அந்த ஹிடான் கேபின் ஒன்று காமிச்சிருப்பேன்ல, ஸோ அந்த கேபின் வழியாக இங்கே சஹரான்பூர் வந்துட்டு திருப்பி ரிவர்சல் எடுத்து தப்ரி ஜங்ஷனில் போய் ஜாயின்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக நார்மல் அந்த ஜன்சதாப்திலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பைபாஸ் பண்ணிட்டோம், சஹரான்பூர் வராது. பட் ஆனால் இந்த ட்ரெயினுக்கு அஃபிஷியலாக இங்கே சஹரான்பூர் ஹால்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்சல் அடிஷ்னலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயின் போகும். ஸோ நம்ம சென்னையிலேருந்து சண்டிகர் போகிற அந்த மதுரை சண்டிகர் எக்ஸ்பிரஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சஹரான்பூர் வழியாக தான் போவோம். டெல்லியிலேருந்து மீரச்செட்டி வழியாக சஹரான்பூர் வந்துட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா அம்பாலா காண்டில் போய் ஜாயின் பண்ணுவோம். பக்கத்தில் நின்று இன்டர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா அம்பாலா காண்ட்லேருந்து இப்படி சஹரான்பூர் வந்துட்டு தான் டெல்லி போகிற ட்ரெயின். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வேக் 12B என்ஜின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆனது இங்கே சஹரான்பூர் செட்டில் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு பிரித்து நிறைய செட்ஸில் கொடுத்தாங்க. பட் சஹரான்பூர் ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன் இந்த ரூட்டில்.
வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிவர்சலுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 9:29 வந்துச்சு, 9:34 பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. க்ரூ சேஞ்ச் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் க்ரூ இறங்கி பின்னாடி கேப்ல க்ரூ ஏறி 5 மினிட்ஸில் வண்டி உடனே டிபார்ட் ஆயாச்சு. நியூ டெல்லி டெஹ்ராடூன் சதாப்தி எக்ஸ்பிரஸுங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்சல் இருக்குது. देहरादून आनंद विहार टर्मिनल वंदे भारत एक्सप्रेस में आपका स्वागत है। தேவ்பந்த் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். 5 மினிட்ஸ் டிலே இல்லைங்க. ஷெடியூல் வந்து 9:52, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:57 வந்துச்சு. இங்கே இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேங்க. டெஹ்ராடூன்லேருந்து ஆனந்த் விஹார் வரைக்கும் நார்மல் சிசியில் பார்த்தீங்கன்னா 910 ருபீஸும், எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்தீங்கன்னா 1900 ருபீஸும் சார்ஜ் ஆகுது. ஸோ இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் டிஃபரன்ஸு. ஃபுட் மெனுலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுலேயே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க எக்ஸிக்யூட்டிவ் காரில். थोड़े पे क्या है अंदर चीज रखा फ्री वाला पानी होता है वो खाना नहीं तो चलेगा तुम्हारा पानी पिया गाड़ी में पानी है ठीक है wishes you a happy and comfortable journey. दो पानी बोतल कृपया ध्यान दीजिए, आपकी सुविधा के लिए इस ट्रेन में ऑनबोर्ड हाउसकीपिंग की सेवाएं प्रदान की गई हैं। इस ट्रेन के सभी आरक्षित डिब्बों में ऑनबोर्ड हाउसकीपिंग स्टाफ उपलब्ध हैं। இந்த வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கார் வந்தே பாரத்துங்க. ஸ்மால் வந்தே பாரத் தான். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லு ஒரு சீட்டு கூட வேக்கண்ட் கிடையாது. எட்டு வண்டியுமே முசாஃபர் நகர் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 8 மினிட்ஸ் டிலே இல்லைங்க. ஷெடியூல் வந்து 10:07, டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. இவ்வளோ நேரம் ஹால்ட்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்துருச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 56 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ரன் இருக்குது. அடுத்த ஹால்ட்னு பார்த்தீங்கன்னா மீரட் சிட்டி தான். ஸோ கொஞ்ச நேரம் சீட்டில் போய் உட்காந்து மீரட் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். आपकी सुखद एवं आरामदायक यात्रा की
மீரட் சிட்டி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 30 மினிட்ஸ் டிலேலங்க. 10:37 ஷெட்யூல். டைம் பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுது. ஸோ அந்த RRTS நமோ பாரத் இருக்குது பார்த்தீங்களா, NCRTC. ஸோ இங்கேருந்து தான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகுது. இங்கேருந்து டெல்லி கனெக்ட் பண்ணுறோம். ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் 160 km ஸ்பீடில் போகும். இங்கிட்டு நம்மளை லைன் கிராஸ் ஆகும், அதை நான் காட்டுறேன் நான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெல்லிஸ் ஃபாஸ்டஸ்ட் மெட்ரோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 120 km/h ரெகுலர் மெட்ரோ. ஸோ எக்ஸ்பிரஸ் லைன் இருக்குது டெல்லி ஏர்போர்ட்டு. பட் ஆனால் இங்கேருந்து ரெகுலர் மெட்ரோ ஓட்டுறாங்க. जैसे ड्यूटी पास पे हमने टिकट करा रखा था वो तो और कोटा में लगा लगता है, लेकिन लगता है लगता है आनंद विहार टर्मिनल सुविधा प्राप्त कर सकते हैं। அந்த RRTS லைன் அப்படியே வருது பார்த்தீங்களா, பேரலாக கூட. ட்ரெயின் ஏசி போனால் நல்லாயிருக்கும். இது வரலையே இது வரைக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் காசியாபாத் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. பட் ஆனால் காசியாபாத் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. அதாங்க ரேப்பிட் ரயில் ட்ராக்கு அங்கே மீரட்டில் காமிச்சல. ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்கள் அகைனிங் வந்து காசியாபாத் கிட்ட ஜாயிண்ட் ஆகும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏரோடைனமிக் வேப் ஃபை நிற்கிதுங்க. तुरंत 12:30 बजे इधर से जाए नहीं पटना होते ஆனந்த் விஹார் டெர்மினல். டைம் பார்த்தீங்கன்னா 12:05 ஆகுது. तुम्हारा नहीं, अब मैं अपना बस டுவெல் 15 ஆகுதுங்க. ஸோ ஆனந்த் விஹார் டெர்மினல் ரீச் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான ஜெர்னி. டேராடூன்லேருந்து விஹார் டெர்மினல் வரைக்கும் வந்தே பாரத்தில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். செம்ம க்ரௌடாக இருக்குங்க. அடுத்து கனெக்டிங் ட்ரெயின் நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் 2 ஹவர்ஸில் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஜெர்னி. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. கடா